நடிகர்களும் சிவாஜியும் இயக்குனருமையும் பாரதிராஜும் இணைந்து உருவாக்கிய முதல் மரியாதை படத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படைப்பது என்பதிலே யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவங்களை பற்றி பலர் பலவிதமாக பேசுவதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலேயே சிவாஜி கிட்ட பாரதிராஜா அவங்க மேக்கப்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று சொன்னதாக கூட பல தகவல்கள் பல பத்திரிகைகளிலே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலே என்ன நடந்தது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல் மரியாதை படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பு சிவசமுத்திரம் அருகே உள்ள ஒரு கிராமத்திலே தான் தொடங்கியது. காலை 9 மணிக்கு தொடங்கிய படப்பிடிப்பு மாலை 6 மணி வரையிலே நடைபெற்றது. படப்பிடிப்பு முடிவடைந்ததற்கு பின்னால் தான் ஒரு முக்கியமான தவறை யாருமே சரியாக கவனிக்கலை அப்படின்ற விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் கதாபாத்திரருக்கு அது எந்த காலகட்டத்திலும் செருப்பு போடாத ஒரு கதாபாத்திரம். ஆனால் அன்றைய காட்சியில் எல்லா காட்சியிலும் செருப்பு போட்டு நடித்திருந்தார் சிவாஜி. முதல் நாள் படப்பிடிப்பு முடிவடைந்தவுடனே பாரதி ராஜாட்ட ஒரு நிறைவில்லை, அதற்கு மாறாக ஒரு சின்ன ஒரு பரிதவிப்பு இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி அன்றைய காட்சியிலே செருப்பு போட்டு நடித்தாரே, அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட நான் பாரதி ராஜாட்ட என்ன விஷயம், ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். முதல் நாள் படப்பிடிப்பிலே சிவாஜி விக் வைத்து கொண்டிருந்தார். அந்த விக்கோடு தான் அந்த காட்சியில் நடித்தார். எனக்கு என்னவோ அந்த விக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படின்னு தோணுது. சித்ரா, நீ ஒரு விஷயம் பண்ணுறியா, சிவாஜி சாரை பார்த்து நாளைக்கு வரும்போது இந்த விக்கெல்லாம் வேணாம், அவருடைய ஒரிஜினல் தலைமுடி இருக்குல்ல அதை அப்படியே சீவிட்டு வந்தார்னா போதும், அதே மாதிரி எந்த மேக்கப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிடு என்று என்னிடம் சொன்னார் பாரதி ராஜா. நான் அவரை பார்த்து லேசாக சிரித்தேன். சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், சிவாஜிக்கு எனக்கு முடிய நல்ல நட்பு இருக்குது, அவரை வச்சு நான் படம்லாம் எடுத்திருக்கேன். ஆனாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் தான் நல்லா இருக்குமே தவிர நான் சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்காது. ஒன்று செய்வோம், நம்ம 2 பேரும் போவோம், நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவாஜியினுடைய அறைக்கு அவரை அழைத்து சென்றேன். அதுக்கப்புறம் சிவாஜிகிட்ட அவர் மனம் திறந்து பேசினார். மனம் திறந்து பேசினோடனே சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி, இயக்குனர் தான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத கலைஞன் தான் அவர். இவர் சொன்னதுக்கெல்லாம் உடன்பட்டார். அப்படிப்பட்ட சிவாஜியை தான் இப்போ நீங்கள் முதல் மரியாதையிலே பார்க்கிறீர்கள்.